Hello friends and welcome back. இன்னைக்கு நம்ம ஒரு டெக் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். எஸ், நம்மளோட Sony 6100 கேமராவை எப்படி நம்ம ஒரு வெப் கேமராவாக யூஸ் பண்ணுறது. நிறைய பேர் நிறைய வாட்டி டிஎஸ்எல்ஆர் கேமரா, மிரர்லெஸ் கேமராலாம் வாங்கிட்டு அதுக்கு எக்ஸ்டர்னல் கேஜெட்ஸு, அந்த கேபிள் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறமா தான் அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போது சோனி புதுசாக இமேஜிங் எட்ஜ் வெப்கேம் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் மூலிமா டைரெக்டாக உங்களோட சோனி கேமராவை யூஎஸ்பி போர்ட் மூலயமா கனெக்ட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அதை ஒரு வெப்கேமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹவு டு யூஸில் போயிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணலான்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளோட கேமரா மாடல் ILCEன்றதுனால டைரெக்டாக நான் அந்த மெனு ஆப்ஷனுக்கு வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு செட்டப் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று மெனுவில் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெட்ஒர்க்ஸ் போயிட்டு அதில் ஒயர்லெஸ் கீழே நீங்கள் கண்ட்ரோல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற ஆப்ஷனை ஆஃப் பண்ணிடணும். அது எப்படி பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் திரும்பவும் மெனுவில் போயிட்டு செட்டப் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்குள்ளே யூஎஸ்பி கனெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை பிசி ரிமோட்டுன்னு வச்சுக்கலாம், இல்லைனா பிசி ரிமோட் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கேமரா, பிசி ரிமோட் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே கீழே வந்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் நீங்கள் யூஎஸ்பி மைக்ரோ யூஎஸ்பி கேமரா கூட கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் மைக்ரோ யூஎஸ்பி கேபிளாக இருந்தாலும் அதை லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கலாம். மேலே கொடுத்துருக்க மாடல்ஸ்க்கெலாம் மட்டும் நீங்கள் ஆட்டோ அப்படின்ற மோடில் செட் பண்ணி வைக்கணும் கேமராவை. மற்ற கேமராக்கெல்லாம் நீங்கள் டைரெக்டாக உங்களோட வீடியோ ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக என்ன பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். ஓகே, இன்கேஸ் நீங்கள் பண்ண செட்டப் ஒர்க் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே கீழே ஸ்டார்ட்டில் போயிட்டு நீங்கள் யூஎஸ்பி ரீசெட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அதை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்லி ஒர்க் ஆகிடும். பட் அதே மாதிரி நீங்கள் வெப்கேமாக யூஸ் பண்ணுறதுனால உங்களோட கேமராவில் யூஎஸ்பி பவர் சப்ளை அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் கேமராவுக்கு சைமல்டேனியஸ்லி பவர் யூஎஸ்பி சார்ஜ் ஏறிட்டே இருக்கும். ஓகே, வாங்க இப்போ டவுன்லோட் பண்ணி இது குயிக்காக எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப ஒரு சின்ன சாஃப்ட்வேர் தான், ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அதே பேஜில் மேலே டவுன்லோட் போங்க. டவுன்லோட் போய் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களோட லிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டட் கேமராஸ் காட்டும். என்னோடய கேமரா 6100. ஸோ நான் 6100 சூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போது 2 செகண்டில் டவுன்லோட் முடிஞ்சிச்சு. இப்போ டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேர் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ரெகுலர் இன்ஸ்டலேஷன் செட்டப் விண்டோ தான் வரும். அந்த விண்டோவில் நீங்கள் நெக்ஸ்ட்டு 2 வாட்டி கிளிக் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் போய் ஸ்டார்ட்லலாம் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் கிடைக்காது. ஏன்னா இது இன்பில்ட் ப்ரோக்ராமாக இன்ஸ்டால் ஆகும். அது ஏன் அப்படின்றது நான் உங்களுக்கு அப்புறமா ஸ்கைப்பில் கான்ஃபிகர் பண்ணும்போது காட்டுறேன். அவ்வளோதாங்க, சாஃப்ட்வேர் ரொம்ப குயிக்காக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது நம்ம எப்படி ஸ்கைப்பில் கான்ஃபிகர் பண்ணலான்றது காட்டுறேன். பட் ஆனால் ஸ்கைப்பில் காட்டுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எப்படி இதை கேமராவில் செட்டிங்ஸ்லாம் காட்டணும்னு பார்க்குறேன். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த கேம்லிங்க். இந்த ஹார்ட்வேர்லாம் இருந்தால் தான் நீங்கள் HDMI அவுட்டை லேப்டாப்புக்குள்ளே யூஎஸ்பி மூலயமா கனெக்ட் பண்ணி லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் பண்ண முடியும். இந்த ஹார்ட்வேரோட ரேட் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் 10,000 ரூபாயிலேருந்து 20,000 40,000 வரைக்கும் இருக்குது. நமக்கு இப்போ அதெல்லாம் தேவையில்லை, ரொம்ப காசு மிச்சம். டைரெக்டாக இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கேமராவில் இருக்க செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் கேமரா உங்களோட மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் மூலயமா கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வேறு ஒரு கேபிளில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டைரெக்டாக இன்னும் 2 லேப்டாப்போட யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி இப்போது உங்களோட நெட்வொர்க் செட்டிங்ஸ் கீழே கண்ட்ரோல் சாஃப்ட்வேர்னு இருக்கு இல்லையா, அந்த செட்டிங்ஸை போயிட்டு டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் அதை ஆனில் இருக்குது, அதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்த செட்டப் 4ல் போயிட்டு அந்த 4th மெனுவில் போயிட்டு நீங்கள் பிசி ரிமோட் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிசி ப்ளஸ் கேமரா அப்படின்ற ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்கைப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்கைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி உங்களோட சோனி இமேஜிங் வெப்கேம் அப்படின்ற இந்த லோகோ உங்களுக்கு தெரியும். நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா உங்களோட லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் ஹார்ட்வேர் ஆர் வர்ச்சுவல் கேமராஸ் எல்லாம் காட்டும். இப்போ நான் நிறைய வர்ச்சுவல் கேமரா வச்சுருக்கிறதுனால எனக்கு OBS, IV கேம் இதெல்லாம் காட்டுது. இப்போ நமக்கு தேவையானது சோனி. ஸோ அதனால் நான் சோனியை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் டைரெக்டாக கேமராவை ஆன் பண்ணி உங்களுக்கு என்ன ரிசல்ட்டுன்றது காட்டுறேன். இப்போ கேமரா ஆன் பண்ணோடனே டிடெக்ட் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு வீடியோ அவுட்புட்டும் வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா ரீபூட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட். உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then it's bye from பிரவீன். மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். see you all, bye bye.